சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பெயர் சொல்லக்கூட அருகதை இல்லாத இவளை பற்றி பேச வந்தேன். இது நாள் வரை உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று உன் சாயப்பா நான் காட்டிக்கொண்டு தானே இருக்கிறேன். ஏதாவது தீமை வந்தால் அதிலிருந்து உன்னை விலக்கி காப்பாற்றித்தானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது சில முடிவுகளை மட்டும் நீயாக எடுப்பது ஏன்? அப்பொழுது அப்பா உன் நினைவுக்கு வருவதில்லையா? நீயாக தனியாக எடுக்கும் முடிவால் தானே உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறாய். இதற்கு மேலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் உன் அப்பாவிடம் ஒப்படைத்து விடு என்று உன்னிடம் நான் சொல்லி இருக்கும்போது இந்த முடிவை நீயே எடுத்திருக்கின்றாயே. இந்த முடிவு உனக்கு நல்ல தருணங்களை கொடுக்குமா இல்லை தீமையான தருணங்களை கொடுக்குமா என்று யோசித்து ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்தாயா? நான் எதை சொன்னாலும் உன் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு தான் சொல்வேன். ஆனால் உனக்கு அப்படி இல்லை. உன் எதிர்காலத்தை நீ அறிய மாட்டாய். உன் எதிர்காலத்தில் நீ எப்படி இருப்பாய், எந்த காரியத்தை செய்தால் அந்த காரியத்தின் மூலம் என்ன பயனை நீ அடைவாய் என்று நான் பார்த்துதானே உனக்கு நல்ல விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக நான் இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் என்னையும் மதிக்காமல் என் வாக்கையும் மதிக்காமல் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவை எடுத்தது தவறு. நீ அவசரப்பட்டு விட்டாய். வாழ்க்கையில் எப்பொழுதும் அவசரம் நிம்மதிகளை தராது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நிதானத்தோடு எந்த காரியத்தை நீ செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்துவிட்டு ஒரு காரியத்தில் நீ இறங்கினாலும் அந்த காரியத்தில் உனக்கு எந்த வருத்தமும் வராமல் இருக்கும். ஆனால் நீ அப்படி அல்ல. ஆரம்பம் முதல் கொண்டே எதை செய்தாலும் அவசரம்தான். இந்த அவசரத்தான் இன்று வரை நீ எல்லாம் இழந்திருக்கிறாய். அருகதையே இல்லாத ஒருவரிடம் ஒரு பொருளை கொடுத்து பார், அதை பற்றி தெரியாமல் கீழே போட்டு காலில் மிதித்து தள்ளி விடுவார்கள். இது உனக்கு தேவையா? அருமை பெருமை தெரிந்தவர்களிடம் எந்த பொருளையும் ஒப்படைத்தால் அதன் அருமை தெரிந்து அதை பொக்கிஷமாக பாதுகாப்பார்கள். இது போலத்தான் உனக்கு வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எதையும் அவசரப்பட்டு இழந்து விடாதே. அவசரத்தால் உன் வாழ்க்கையை இழந்து இதோடு போதும், இதற்கு மேலும் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை இழப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன் பெயரை கூட சொல்ல அருகதை இல்லாத ஒருவரை உன் வாழ்க்கையை துணையாக நீ சேர்த்து கொள்வது அது உனக்கு சரியில்லாத ஒன்று தான். உன் வாழ்க்கைக்கு உனக்கு ஏற்ற துணையை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைப்பேன் என்று நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஏராளமாக மகிழ்ச்சியை கொடுக்க காத்திருக்கும் உன் அப்பாவின் வாக்கை மதித்து கேள். உனக்கு நல்லதை நடக்க செய்து கொண்டே இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.